Cute Physics 2024 question paper continue பண்ணலாம் பாருங்க. 33 question பாருங்க. The current through a 4 by 3 ohm external resistance connected to a parallel combination of two cells of 2 volt, 1 volt EMF and internal resistance 1 ohm and 2 ohm respectively is dash னு கேட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு செல் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு செல் parallel கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் செல்லுக்கு வந்து EMF வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? E1 னு எடுத்துக்கலாம். செகண்ட் செல்லுக்கு EMF E2 னு எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1, செகண்ட் செல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2 எடுத்துங்க. அப்போ 2 வோல்ட் வந்து E1, 1 வோல்ட் வந்து E2. அதாவது R1 வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 1 ஓம், செகண்ட் வந்து 2 ஓம் எடுத்துங்கப்பா. அப்போ EMF எஃபெக்டிவ் EMF ஈக்குவல் டு E1 R2 பிளஸ் E2 R1 பை R1 பிளஸ் R2 இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா E1 வந்து 2, R2 வந்து 2னு இருக்கு. பிளஸ் E2 வந்து 1, R1 வந்து 1னு இருக்கு. டிவைட் பை 1 பிளஸ் 2னு போட்டுக்கலாம். இப்போ இது 2 into 2 4, இது வந்து 1 into 1 1, 4 plus 1 5, 5 divided by 3. அப்போ EMF என்ன வருது சொல்லுங்க? 5 by 3 வருது. கரெக்டுங்களா? சரி. இப்போ வந்து மொத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். மொத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த R1 R2 வந்து பேரலல்ல இருக்குப்பா. அப்படின்னா 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 இந்த ஃபார்முலா போட்டோம்னா R equal to R1 R2 divided by R1 plus R2 வரும். R1 எவ்வளோ? 1 ohm, R2 எவ்வளோப்பா? 2 ohm by 1 plus 2. ஸோ 2 by 3. R equal to 2 by 3 வருது. இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கணும். சரி, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 by 3, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4 by 3. ஆக மொத்தம் இது 6 by 3, இது கேன்சல் பண்ணால் 2. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 வருது. இப்போ நம்ம கரண்ட் வேணும். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? EMF பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். EMF எவ்வளோ வந்தது? 5 by 3 வந்திருக்கா? ஸோ 5 by 3, ரெசிஸ்டன்ஸ் வந்து 2. அப்போ 3 into 2 6 ஆயிரும். கரெக்டுங்களா? ஸோ 5 by 6 ஆம்பியர். ஸோ தட் 33க்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 5 by 6 ஆம்பியர் அப்படின்னு ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A metallic wire of uniform area of cross section has a resistance R, resistivity rho and power rating P at V volts. The wire is uniformly stretched to the radius of to half of the original radius. The value of resistance, resistivity and power rating at V volts are now denoted by R dash, rho dash, P dash சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு ஒயரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு V பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணுறாங்க. V பொட்டன்ஷியல் கனெக்ட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் ரோ இருக்குது, ரெசிஸ்டிவிட்டி ரோ, பவர் வந்து P இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ஒயர் வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு டபுள் பண்ணிடுறாங்க. அதாவது ரேடியஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், ஸ்ட்ரெச்சு டு ரெடியூஸ் தி ரேடியஸ் R/2. இனிஷியலாக ரேடியஸ் R இருந்துச்சு, ஃபைனலாக R/2ன்னு இருக்குது. இப்படி பண்ணால் இப்போ ரெசிஸ்டன்ஸ், பவர், ரெசிஸ்டிவிட்டி, பவர் என்ன ஆகுன்றாங்க. ரெசிஸ்டிவிட்டி வந்து நேச்சர் ஆஃப் தி மெட்டீரியல் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அப்போ ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறாது. அப்போ ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா A கிடையாது, B கிடையாது, Cலையும் Dலையும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போது CRD தான் ஆப்ஷன் வரணும். ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து மாறாது. ரோ டேஷ் ஈக்குவல் டு ரோன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ரெசிஸ்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா ரோ எல் பை ஏரியா. ஏரியா வந்து πr ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே ரோ பை வந்து ரோ வந்து கான்ஸ்டன்ட் வச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதை சும்மா ரெசிஸ்டிவிட்டி இன்ட்டு லெங்க் பை ஏரியான்னு வச்சுங்க. இது இன்ட்டு ஏரியா பை ஏரியான்னு போட்டுட்டிங்கன்னா லெங்க் அண்ட் ஏரியா வால்யூம்ப்பா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு வால்யூம் பை ஏரியா ஸ்கொயர் வந்துடுது. ஏரியா ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம்? πr ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ ரெசிஸ்டிவிட்டி கான்ஸ்டன்ட், வால்யூமும் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒரு ஒயரை ஸ்ட்ரெச் பண்ணால் டென்சிட்டி மாறாது, மாஸ் மாறாது. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தானே. டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட், மாஸும் கான்ஸ்டன்ட்னா வால்யூமும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அப்போ இந்த பையும் கான்ஸ்டன்ட். அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R பவர் 4, ரேடியஸ் பவர் 4 வருது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R பவர் 4னா ரேடியஸ் என்ன பண்ணிடுவோம்? R/2 பண்ணுறதுனால அப்போ என்ன ஆயிரும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து 1/2 பவர் 4. அதாவது ரெசிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் 1/2 பவர் 4 வந்துருமா? 2 பவர் 4 மேலே வந்துச்சுன்னா 16. அப்போ 16 டைம்ஸ் ஆயிரும். ரெசிஸ்டன்ஸ் வந்து 16 டைம்ஸ். பவர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R தானப்பா. அப்போ ரெசிஸ்டன்ஸ் 16 டைம்ஸ் ஆச்சுன்னா பவர் வந்து 1/16 டைம்ஸ் ஆயிரும். ஸோ பவர் வந்து 1/16 டைம்ஸ். ஆக மொத்தம் வந்து ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ: பேராமேக்னடிசம், டயாமேக்னடிசம், ஃபெர்ரோமேக்னடிசம். இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் மேக்னெட்டிக் சசப்டிலிட்டி கேட்டிருக்காங்க. டயாமேக்னடிசம் சசப்டிலிட்டி வந்து ஸ்மால் நெகட்டிவ் வரும். பேராமேக்னடிசம்க்கு வந்து ஸ்மால் பாசிட்டிவ்னு வரும். ஃபெர்ரோமேக்னடிசம் ஹை பாசிட்டிவ் வருது. ஹை பாசிட்டிவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டயாமேக்னடிசம், அடுத்து பேராமேக்னடிசம், அடுத்து ஃபெர்ரோமேக்னடிசம். அப்படின்னா BAC அந்த ஆர்டரில் இருக்கணும். ஸோ BAC ஆர்டர் கரெக்ட். இதுதான் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் என்னது சசப்டபிலிட்டின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 infinitely long straight parallel conductors carrying current I1 and I2 are held at a distance d apart in a vacuum. The force F acting on a length L of one of the conductor due to the other is. Now force என்ன ஃபார்முலா தெரியும்? mu0 I1
I2 divided by 2 pi d into L அப்படின்னா mu naught 2 pi by d கான்ஸ்டன்ட் எடுத்துட்டா I1 into I2 into L எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் டு I1 I2 L அப்படின்னு எல்லாமே வந்துரும்ப்பா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the circuit shown below, the current 3I enters at A. The semicircular parts ABC and ADC have equal rates or but resistance 2R and R respectively. The magnetic field at the center of the circular loop. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 3I கரண்ட் வருது. இந்த ABC வழியாக வந்து கரண்ட் வந்து நம்ம ஒரு I போகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து ஐன்னா சும்மா ஒரு ஐ டேஷ்னு வச்சுங்க. அப்போது ஏடிசி வழியாக எவ்வளோ போகும்? 3I மைனஸ் ஐ டேஷ்னு வச்சுக்கலாம். ஏன்னா 3I கரண்ட் தானே வருது. இப்போ இந்த ஏபிசியும் இந்த ஏடிசியும் பேரலாக இருக்குப்பா. பேரலில் பொட்டன்ஷியல் சேம். அப்படின்னா கரண்ட் ஏபிசியில் ஐ டேஷ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 2R ஈக்குவல் டு ஏடிசி பாத்தில் கரண்ட் 3I மைனஸ் ஐ டேஷ் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஏன்னா பொட்டன்ஷியல் ஈக்குவல்னு போட்டுட்டோம். சரிங்களா? பவர் ஆர் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ 2I dash is equal to 3I minus I dash வந்துடுது. இந்த I dash இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா அப்போ 3I dash is equal என்ன வந்துடுது? 3I. இதை சால்வ் பண்ணிங்கன்னா I dash equal to Iன்னு வந்துடுதுப்பா. ஓகேங்களா? Iன்னு வந்துடுது. அப்போ ஏபிசி பாத்தில் வந்து கரண்ட் வந்து I dash வந்து Iன்னு பாஸ் ஆகுது. I பாஸ் ஆச்சுன்னா அப்போ ஏடிசி பாத்தில் 2I கரண்ட் பாஸ் ஆகும். ஏடிசி பாத்தில் 2I கரண்ட் அப்படின்னா நல்லா பாருங்க. இப்போது இப்படி 3I கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ ஏபிசி பாத்தில் ஐ கரண்ட், ஏடிசி பாத்தில் 2I கரண்ட் அப்படி வருது. இப்போ ஏபிசி பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது வந்து எந்த கரண்ட் இருக்குது? கிளாக் வைஸ் கரண்ட். கிளாக் வைஸ் கரண்ட்னால ரைட் வந்து தம்பு வச்சிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வோர்டு இருக்கும். சரிங்களா? இந்த ஏடிசி பாத்தில் கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அவுட் ஓடும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பி இன்னுன்னு வச்சுக்கலாம், செகண்ட் வந்து பி அவுட்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா பி அவுட் மைனஸ் பி இன். பி அவுட் மைனஸ் பி இன். இப்போது செமி சர்க்கிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ பை 4R. அப்போது மியூ நாட் ஐ பை 4R போடணும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு வரது இந்த ஏடிசி பார்ட்டுனால தானே, அது 2I கரண்ட். அப்போ இங்கே 2I கரண்ட்டும் போட்டுங்க. மைனஸ் பிஐன்றது என்னது? ஏபிசி பார்ட்னால வர கரண்ட் இன்வோர்டு. அது மியூ நாட் ஐ பை 4R. அப்போ மியூ நாட் ஐ பை 4R காமனாக எடுத்துட்டிங்கன்னா, மியூ நாட் ஐ பை 4R காமனாக எடுத்துட்டிங்கன்னா 2I மைனஸ் ஐ வந்து என்ன வரும்? ஐன்னு வரும். சரிங்களா? அவுட்வோர்டு, அதாவது அவுட்வோர்ட் ஃபீல்டு தான் அதிகமாக இருக்குது இன்வோர்டை விட. ஸோ தட் அவுட் ஆஃப் தி பிளேன். அவுட் ஆஃப் பிளேன்னா டாட் வச்சு சர்க்கிள் பண்ணிடலாம். அப்போ வந்து ஆன்சர் என்ன பாருங்கள்? 37க்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்ன வருதுப்பா? மியூ நாட் ஐ பை 4R அவுட் ஆஃப் தி பிளேன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A square loop with each side 1 cm carrying a current 10 ampere is placed in a magnetic field of 0.2 Tesla. The direction of magnetic field is parallel to the plane of the loop. The torque experience. Torque என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? NBIA sin theta. இப்போ வந்து இந்த பிளேன் இப்படி இருக்குது. இது ஏரியா வந்து பர்பண்டிகுலர் டு பிளேன் இருக்கும். ஃபீல்டு வந்து இப்படி இருக்குது பி. அப்போ 90 டிகிரி. அப்போ sin 90 வந்து 1. தீட்டா வந்து 90 வந்துருச்சு. இப்போ sin 90 1ன்னு போட்டுங்க. இப்போ வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இங்கே வந்து ஸ்கொயரில் ஒரு சைடு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 1ன்னு போட்டுட்டு ஃபீல்டு வந்து பாருங்கள் 0.2 டெஸ்லா. ஸோ 0.2ன்னு போட்டுக்குங்கப்பா. 0.2 இன்ட்டு கரண்ட் வந்து 10 ஆம்பியர். ஸோ 10ன்னு போட்டுட்டு ஏரியா வந்து சைட் ஸ்கொயர். சைட் ஸ்கொயர் எவ்வளோ? 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர். கரெக்டுங்களா? அப்போ இது 10⁻⁻4. இங்கே ஒரு 10 இருக்குது. 10⁻⁻3. 0.2 இன்ட்டு 10⁻⁻3. அப்போ 0.2 இன்ட்டு 10⁻⁻3 என்ன போட்டுக்கலாம்? நம்ம 2 இன்ட்டு 10⁻⁻4 போட்டுக்கலாம். யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர். அப்போ டார்க் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 10⁻⁻4 நியூட்டன் மீட்டர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். போன கொஸ்டினுக்கு எது கரெக்டாக வந்திருக்கு? செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேப்பா. இப்போ பாருங்கள். இன்னொன்று ஏசி சர்க்கியூட் தி கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ் பை π/2. அப்போ கரண்ட் லீட்ஸ் தி வோல்டேஜ்னா அது வந்து கெப்பாசிட்டர் இருக்கும். கெப்பாசிட்டரில் தான் வந்து கரண்ட்டு லீட்ஸ் தி பொட்டன்ஷியல் பை 90 டிகிரின்னு வந்திருக்கும். அப்படின்னா பியூர்லி கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள். இந்த பேர் ஆஃப் அட்ஜசன்ட் காயில்ஸ் ஆஃப் ஃபார் ஏ சார்ஜ் அதாவது சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இன் ஒன் ஆஃப் தி காயில்ஸ் ஃப்ரம் 0 to 10 ஆம்பியர் இன் 0.25 செகண்ட். தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன் தி அட்ஜசன்ட் காயில் சேஞ்சஸ் பை 15 வெபர். தி மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கேட்குறாங்க. ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் என்ன வரும்? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்ட்டு கரண்ட்டு. ஸோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் கரண்ட். அப்போது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் பை சேஞ்ச் இன் கரண்ட். அப்போ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் எவ்வளோ? 15 கரெக்டாக. அப்போ 15 போட்டுருங்க. சேஞ்ச் இன் கரண்ட் எவ்வளோப்பா? 10 - 0. அப்போது 10. அப்போது 3/2. அப்போ 3/2 எவ்வளோ? 1.5. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. A wire
of irregular shape in a figure A and a circular loop of wire in figure B are placed in different uniform magnetic field as shown in the figure. சரிங்களா? A magnetic field is perpendicular into the plane in the figure B. The magnetic field is perpendicular out of the plane சொல்லியிருக்காங்க. The wire in figure A is turning into a circular loop and the figure B into a narrow straight wire. The direction of induced current will be கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சர்க்குலர் லூப்பில் வருதுன்னா ஏரியா வந்து கூடுதுன்னு அர்த்தம். ஏரியா கூடுதுன்னு என்ன அர்த்தம் உங்களுக்கு? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து இங்கே என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அக்கார்டிங் டு லென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்ட் EMF வந்து எப்படி இருக்குன்னா அப்போஸ் தி சேஞ்ச் தட் ப்ரொடியூஸ்ட் இட். அப்போது இன்வர்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கூடுதுன்னா இப்போ இந்த லூப்பில் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிருக்குல்ல, அந்த கரண்ட் வந்து எப்படி இருக்குன்னா அவுட் ஆஃப் தி லூப் வரணும். அப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சிங்கன்னா தம்பு வந்து அவுட்டோடு வரணும். ஏன்னா ஃபீல்டு வந்து அவுட்டோடு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அப்போஸ் ஆகிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படி வச்சுருந்தீங்கன்னா அவுட்வோர்ட் ஃபீல்டு வரணும், ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் வரணும். கரண்ட் எப்படி வரணும்? ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட்டுன்னு வரணும். சரிங்களா? செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ஏரியா குறையுது, அதனால் ஃப்ளக்ஸ் குறையுது, ஃபீல்டும் ஆப்போசிட் இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் கேஸில் ஃபஸ்ட்டு கேஸில் ஏரியா கூடனால செகண்ட் கேஸில் ஏரியா குறையிறதுனால ஆப்போசிட்டாக வரணுமா? அதே மாதிரி ஃபீல்டும் ஆப்போசிட்னால அதுக்கு ஒரு ஆப்போசிட் போட்டிங்கன்னா அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் தான் வந்துடும். ஓகே, அதனால் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இன் போத் A and Bன்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் தி லிஸ்ட் ஆஸ் 4 கிராஃப்ஸ் ஷோன் இன் தி வேரியேஷன் ஆஃப் அப்போசிஷன் டு ஃப்ளோ ஆஃப் ஏசி வெர்சஸ் ஃப்ரீக்வன்சி வித் சர்க்யூட் கேட்டுருங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே அப்போசிஷன் வந்து மாறலை. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கணும். அப்போ என்ன வரும்? 4th வரணும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்து 4th இருக்கணும்பா. ஃபஸ்ட்டுக்கு 4th இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் B தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ டைரெக்டாகவே Bன்னு ஆப்ஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து என்னது? அப்போசிஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃப்ரீக்வன்சி XL ஈக்குவல் டு L ஒமேகா L இன்ட்டு 2πf தானே. அப்போ XL டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃப்ரீக்வன்சி லீனியர் தான் வருது. அப்போ செகண்ட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ செகண்ட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்டு பாருங்கள், XC ஈக்குவல் டு 1/C ஒமேகா 1/C இன்ட்டு ஒமேகா என்னது? 2πf இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு F வருது. அப்போ இது வந்து இண்டக்டர் கெப்பாசிட்டராக இருக்கணும். அப்போ கெப்பாசிட்டர் செகண்ட். கரெக்டுங்களா? அடுத்து உங்களுக்கு ஜென்ரலாக இம்பிடன்ஸுக்கு ஃபார்முலா இது தெரியும், அதாவது வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு. ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இன் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் தி ரேஷியோ ஆஃப் எனர்ஜி டென்சிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எனர்ஜி டென்சிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது ரேஷியோ என்ன வரும்னு சொல்லுங்கள்? 1:1ன்னு வரும்ப்பா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் லிஸ்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க 45. ஸோ 45க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோவேவ்ஸ், அதாவது மைக்ரோவேவ் வந்து எது ப்ரொடியூஸ் பண்ணால் மேக்னட்ரான்னு தெரியும். அடுத்து இன்ஃப்ராரெட் ப்ரொடியூஸ் பை என்ன சொல்லுங்கள்? வைப்ரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தெரியும். எக்ஸ்ரேஸ் வந்து என்ன போகிறோம்? பொம்பார்டிங் ஆஃப் லார்ஜ் அட்டாமிக் நம்பர், இதுவும் தெரியும். அடுத்து ரேடியோ வேவ் வந்து LC ஆசிலேஷன். அப்படி இருக்கிற ஆப்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. In the figure given below, APB is a curved surface of radius of curvature 10 cm separating air and a transparent material mu equal 4/3. A point object O is placed in air on the principal axis of the surface 20 cm from P. The distance of the image O from P will be கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? mu2/v minus mu1/u is equal to mu2 minus mu1/r. கரெக்டாக? அப்படி தெரியும். mu2 எவ்வளோ? 4/3 கொடுத்துட்டாங்க. v தான் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கணும். -mu1 தான் ஏர் u. ஆப்ஜெக்ட் வந்து 20 cm வச்சுருக்காங்க. ஸோ சைன் கன்வென்ஷன் பண்ணிங்கன்னா -20ன்னு வந்துடுது. இஸ் ஈக்குவல் டு mu2 minus mu1/r பண்ணும். mu2 எவ்வளோ? 4/3 minus mu1 வந்து 1 டிவைட் பை r. r எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாருங்கள் 10. இது சைன் கன்வென்ஷன் பண்ணிங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஒரு -10ன்னு வந்துடும். அப்போ இங்கே 4/3v ஈக்குவல் ப்ளஸ் 1/20 இஸ் ஈக்குவல். இங்கே 4/3 - 1 என்ன வரும்? 1/3 கீழே ஒரு மைனஸ் இருக்குது, -1/13 வந்துடுது. ஸோ இந்த 1/20 அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 4/3v ஈக்குவல் என்ன வரும்? -1/30 -1/20. கரெக்டாக எல்சிஎம் வந்து என்னது? 16 எடுத்துக்கிட்டால் மேலே வந்து என்ன வந்துடும்? -2 ப்ளஸ் -3 சரிங்களா? -5 வந்துடுது. அப்போ 4/3v இஸ் ஈக்குவல் டு -5/16 வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ 3யும் இந்த 16 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும்? 20 வருது. ஓகேங்களா? அப்போ v ஈக்குவல் என்ன வருது பாருப்பா? v ஈக்குவல் டு 80/5 வந்துடுதா? ஸோ 80/5 வந்துடுது. 80/5 16. இது மைனஸ் வருது இல்லையா? மைனஸ் வரதுனால என்ன அர்த்தம்? லெஃப்ட் சைடு, லெஃப்ட் ஆஃப் தி பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா நமக்கு 46 வந்து 16 cm லெஃப்ட் ஆஃப் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபார் எ ஃபிக்ஸ்டு வேல்யூ ஆஃப் ரேடியை ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் லென்ஸ் பவர் இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பவர் அதாவது 1/f ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், μ - 1 இன்ட்டு 1/r1 மைனஸ் 1/r2 தெரியும். ஃபிக்ஸட் லென்ஸ்னால இந்த 1/r1 r2 வந்து கான்ஸ்டன்ட் வந்துடும். 1/f தான் பவர். ஸோ பவர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு μ - 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The graph correctly represents the variation of image distance for a convex lens of focal length L versus object distance U கேட்டிருக்காங்க. அப்போ 1/f is equal என்ன போகிறோம், 1/v minus 1/u வரும். அப்போ கண்டிப்பாக லீனியர் வராது. அடுத்து வந்து u வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்னு இருந்துச்சுன்னா v வந்து பாசிட்டிவ் வரும். லென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் f இருந்துச்சுன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ்னு வரும், இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் வரும். கரெக்டுங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா லீனியராக வரக்கூடாது. நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ் வரணும், இமேஜ் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ் வரணும், செகண்ட் குவாட்ரண்ட்டில் கிராஃப் வரணும். அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யூசிங் லைட் ஃப்ரம் ஏ மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் டு ஸ்டடி டைஃப்ராக்ஷன் இன் ஏ சிங்கிள் ஸ்லிட் ஆஃப் வித் 0.1 millimeter. The linear width of the central maximum measured to be 5 millimeter on the screen held 50 centimeter away. The wavelength of light used ன்னு கேட்குறாங்க. அப்போது லீனியர் லெங்க்த்துக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 lambda d டிவைட் பை ஸ்மால் டிப்பா. சரிங்களா? அப்போ வந்து 2 இன்ட்டு லேம்டா எவ்வளோ கொடுத்தாங்க? ஸோ நம்ம கேட்குறது வேவ் லென்த்து தான் கேட்குறாங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், லேம்டா ஈக்குவல் டு எல் இன்ட்டு டி டிவைட் பை 2 இன்ட்டு கேபிட்டல் டி. எல் எவ்வளோ கொடுத்தாங்க, லீனியர் லெங்த் வந்து டைஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்லிட் வித் 0.1 சொல்லிட்டாங்க. லீனியர் வித் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமம் 5 millimeter சொல்லிட்டாங்களா? அப்போ 5 இன்ட்டு 10⁻³ இந்த ஸ்மால் டி எவ்வளோ சொன்னாங்க, 0.1 millimeter. 0.1க்கு ஒரு 10⁻⁻1, மில்லிமீட்டருக்கு ஒரு 10⁻³ ஆக மொத்தம் 10⁻⁻4 டிவைட் பை 2 இன்ட்டு டி. டி வந்து 50 centimeter. ஸோ 50 இன்ட்டு 10⁻². ஓகேங்களா? இப்போ இதை சிம்ப்ளை பண்ணணும். இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். இங்கே வந்து 10⁻², இது 50 தானப்பா. இங்கே 2 இன்ட்டு 50 வந்து என்ன வருது, 100. 100 இன்ட்டு 10⁻² வந்து 1 வந்துடுது. அப்போ இங்கே 5 இருக்கா? ஓகே, 5 இருக்குது. இங்கே 10⁻³ 10⁻⁴ 10⁻⁷. சரிங்களா? அப்போ 5 இன்ட்டு 10⁻⁷ மீட்டர். ஸோ நமக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். Radiation of frequency 2 nu0 is incident on a metal with threshold frequency nu0. The correct statement of the following அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி வந்து 2 nu0, threshold frequency nu0. கரெக்டுங்களா? அப்படின்னா இன்சிடென்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. அப்போ இன்சிடென்ஸ் எனர்ஜி என்னது, h2 nu0, ஒர்க் ஃபங்க்ஷன் h nu0 ப்ளஸ் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இங்கே ஈக்குவல் டு வரும், மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி. ஸோ இது இந்த பக்கம் கழிச்சிட்டிங்கன்னா h2 nu0லேருந்து h nu0 கழிச்சா மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி என்ன வருது, h nu0ன்னு வருதுப்பா. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் எமிட்டட் வந்து என்ன வரும்னு சொல்லுங்கள், h nu0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எமிட்டட் வந்து சாரி h nu0 தானே. அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தி கைனடிக் எனர்ஜி ஆஃப் an electron in ground level in hydrogen atom its k unit, the value of its potential energy and total energy கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டுவைஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. அடுத்து டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிப்பா. அப்போ வந்து ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Two nuclei have mass numbers A and B respectively. The density ratio of the nuclei அப்படின்றாங்க. density of the nucleus வந்து independent of mass number. அதனால 1:1 வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A point source causing photoelectric emission from a metallic plate is moved away from the plate. The variation of photoelectric current கேட்குறாங்க. இப்போ ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குது, இங்கே மெட்டாலிக் பிளேட் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை மூவ் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இன்டென்சிட்டி வந்து மாறும். இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கூடிச்சுன்னா இன்டென்சிட்டி குறையும். இன்டென்சிட்டி குறைஞ்சுன்னா நம்பர் ஆஃப் ஃபோட்டான் ஸ்ட்ரைக் தி மெட்டல் சர்ஃபேஸ் வந்து குறையும். அதனால ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸும் குறையும். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்டும் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அப்போ ஃபோட்டோ எலக்ட்ரிக் கரண்ட் குறையும். அப்போ இது எப்படி இருக்குது உங்களுக்கு, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு வரணும். அதனால தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A proton accelerated through a potential difference as a de Broglie wavelength lambda on doubling the accelerating potential de Broglie wavelength கேட்குறாங்க. உங்களுக்கு momentum is equal to 2m of charge into potential னு தெரியும். momentumக்கு h by lambda தெரியும், is equal to root of 2mq by v. ஓகேவா? ஸோ v h வந்து கான்ஸ்டன்ட், 2mq கான்ஸ்டன்ட் வச்சுட்டிங்கன்னா அப்போ lambda is inversely proportional to 1 by square root of potential வந்துடுது.
அப்படின்னா என்ன ஆயிருது உங்களுக்கு ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் டபுள் பண்ணுறாங்க. அப்போ டபுள் பண்ணால் பொட்டன்ஷியல் கூட்டினா வேவ் லென்த் என்ன ஆகணும் குறையணும். ஸோ டிக்ரீசஸ். அப்போ ஃபோர்த்துக்கு வந்து என்னப்பா டிக்ரீசஸ் வருது. அடுத்து வந்து தி ஷார்டஸ்ட் வேவ் லென்த் எமிட்டட் இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது ஃபிஃப்த்துக்கு என்ன வரும் பாருங்கள். ஷார்ட்டஸ்ட் தானே கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்து கேட்குறாங்க. தி ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் எமிட்டட் இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரல் லைன் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீஃபன் சீரீஸ், அடுத்து வந்து என்ன இருக்குது பால்மர் சீரீஸ், பிராக்கெட் சீரீஸ், லைமன் சீரீஸ். இப்போது ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் வரணும்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு லைமன் சீரீஸ். ஓகேங்களா. இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க டிக்ரீசிங் ஆர்டர் கேட்குறாங்க. டிக்ரீசிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட் அதிகமான வேவ் லென்த். அப்போ அதிகமான வேவ் லென்த் பீஃபனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வரணும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி, டி இருக்குது. அடுத்து என்ன வரணும்னு சொல்லுங்கள் பிராக்கெட் வரணும். அப்போ சி வரணும். அப்படின்னா பிஆர்டின்னு வருது. அடுத்து என்ன வரணும் பால்மர் வரணும். லாஸ்ட் தான் லைமன் வரணும். அப்படின்னா ஆப்ஷன் பி கரெக்டுப்பா. சிலிக்கான் கேன் பி டோப்டு யூசிங் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் எலிமெண்ட்ஸ் இஸ் டோப்பன் டு கெட் என் டைப் செமிகண்டக்டர். அப்படின்னா பென்டாவலண்ட் ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஆட் பண்ணலாம். ஃபிஃப்த் குரூப் எலிமெண்ட் என்னென்ன வரும்னு சொல்லுங்கப்பா. ஆர்சனிக் வரும், அடுத்து பாஸ்பரஸ் வரும். அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். given below are VI graph for a different types of diodes சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இதில் எது என்னன்னு சொல்லணும்ப்பா. இப்போ பிஎன் ஜங்ஷன் டயோட், அதாவது ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் பிஎன் ஜங்ஷன் டயோடு பார்க்கணும். பிஎன் ஜங்ஷன் டயோடு இருக்குது. சரி பாருங்கள், ஃபார்வர்ட் பயாஸ்டு பிஎன் ஜங்ஷன் டயோடு, அடுத்து ஜிஎன்ஆர் டயோடு, அடுத்து ஃபோட்டோ டயோடு, அடுத்து சோலார் செல் அப்படி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ்டு வந்து டி வருது. இது பிஎன் ஜங்ஷன் டயோடு. அடுத்து வந்து ஜிஎன்ஆர் டயோடு. ஜிஎன்ஆர் டயோடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜிஎன்ஆர் டயோடு வந்து இது பாருங்கள், இதுதான் ஜிஎன்ஆர் டயோடு. ஜிஎன்ஆர் டயோடுக்கு பொட்டன்ஷியல் ஜிஎன்ஆர் பிரேக் டவுன் இது இருக்குது. ஓகேங்களா. அடுத்து வந்து என்னது ஃபோட்டோ செல் வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அடுத்து சோலார் செல் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஓகே. அப்படின்னா வந்து இது வந்து என்னது ஃபோட்டோ செல் வருது, இது சோலார் செல் வருது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது இருக்குது ஆப்ஷன் ஏ கரெக்டுப்பா.